அவி பவித்ரா 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 ஐயோ சரசு அம்மா இதோ வரேம்மா. பவித்ரா இங்க பாரும்மா. என்னம்மா என்னமாச்சு? ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போட வண்டி எடுக்க சொல்ல. சரிம்மா. சித்ரா 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 இங்க இருக்கே. சித்ரா எதுக்காக எங்களை உடனே வர சொன்னேன்? என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? பொறுங்க, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஸ்வீட்டா? இதுக்கு தான் எங்களை அவசரமா வர சொன்னியா? இன்னமும் ஏதோ பதறி போய் வந்திருக்கோம். முதல்ல என்னன்னு சொல்லு. இருங்க, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்க, அப்புறமா நான் என்னன்னு சொல்றேன். முதல்ல என்னன்னு சொல்லு. நீங்க அப்பாவை போறீங்க. இப்ப எடுத்துக்கிறீங்களா? சித்ரா, இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. முதல் வேலையை நம்ம ஃபேமிலி டாக்டரை பார்த்து என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். பாப்பாவை பத்திரமா பார்த்துக்க. என்ன இது பாருங்க, நீங்க அப்பாவை போறீங்கன்னு சொன்னேன், நான் அம்மாவை போறேன்னு சொன்னேனா? என்னடி சொல்ற? பவித்ரா தாமா கன்சீவ் ஆயிருக்கா. நான் நீதான். யாரா இருந்தா என்னங்க, நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம வீட்டுல குழந்தை சத்தம் கேட்க போகுது. அதுவே சந்தோஷம் தானே. பவித்ரா தான் கன்சீவ் ஆயிருக்கா. காலையில நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? பவித்ரா பவித்ரான்னு வீடெல்லாம் தேடி பாக்குற ஆளை காணோம். கடைசியில நம்ம தோட்டத்துல விழுந்து கிடக்குறா. எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அவங்க நல்ல செய்தி சொல்றாங்க. மேலதான் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. ஸ்வீட் சாப்பிடுங்க. ஹலோ ஹலோ டாக்டர், நான் தான் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கௌஷிக் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். டாக்டர், 2 நாளைக்கு முன்னால் உங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்வதின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல? ஆமாம் கௌஷிக் சார். அந்த அம்மா பைத்தியம் இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க? அவங்க பைத்தியம் இல்லைங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தை ஏமாத்துறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வழக்கமாக ஒரு பேஷண்ட்டுக்கு எத்தனை தடவை ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? வாரத்துக்கு 2 தடவை தருவோம் சார். பத்தாது. என்ன கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. மற்றவங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக அந்த அம்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க குணமாயிட்டாங்கங்கிறத நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும் டாக்டர். ஸோ ஒரு சின்ன ஹெல்ப், அந்த 2 ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு 4 ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த அம்மாவுக்கு கொடுங்க சார். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்.
உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா? வெளியே தெரியாது டாக்டர். சார் இருந்தாலும் நான் சொல்கிறேன்ல, வெளியே தெரியாது. சரிங்க சார். தேங்க்யூ டாக்டர். சைன் வாங்கிடுங்க. ஓகே மேடம். ஹலோ ஹலோ, ரேகா மேடம்ங்களா? ஆமா சொல்லுங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. மேடம், இங்க அம்மாவை ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சிஸ்டர், பார்வதி அம்மா ரூம். பார்வதி அம்மா ரூம் நம்பர் 17ல இருக்காங்க. 17 ஆமா. அம்மா அம்மா அம்மா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஐயோ, என்னம்மா? எவ்வளவு காயம் பாருமா. ஒன்னும் போமா. என்னம்மா? முடியலம்மா என்னால. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். நான் தான் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா? நான் தான் ஃபோன் பண்ணேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க மேடம். ஏன், எதுக்கு? இங்க வர நோயாளிங்க எல்லாருக்குமே வாரத்துக்கு 2 முறை ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு 4 தடவைக்கு மேல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க மேடம். அப்ப ஏன் அம்மாக்கு இப்படி? இல்ல மேடம், டாக்டருக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க. சரிங்க கௌஷிக் சார்னு ஃபோனை வச்சுட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க மேடம். பாத்தியா? சரி, நீங்க கிளம்புங்க, நான் டாக்டரோட நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க மேடம். சொல்லலைங்க, நீங்க போங்க. சரி மேடம். ஏமா குணமானதுக்கு அப்புறமாவும் நீ பைத்தியமா நடிச்சிட்டு இருக்கிறது எதுக்கு? அந்த கௌஷிக்கு கொல்லணுன்றதுக்காக. கௌஷிக் வந்து நீ குணமானதுக்கு அப்புறம் உன்னை பைத்தியமாக்க பாத்துட்டு இருக்கான். உங்க 2 பேருக்கும் நடுவுல அம்மா எனக்கு இந்த சித்திரவதை தாங்க முடியலமா. உன்னால மேபி இந்த எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் தாங்க முடியல, என்னால பார்க்க முடியலமா. அம்மா இங்க பாரு, இந்த கத்தி துப்பாக்கி இதெல்லாம் வச்சு அந்த கௌஷிக்க கொல்ல முடியாது. அவன் கிரிமினல். எனக்கு கிரிமினல் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும். இப்ப பாரு, எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தது காரணம் அவன் தானே நம்ம ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியுமா? முடியாதுமா. அவன் அப்படிதாம்மா யோசிப்பான். அம்மா
இல்லம்மா, இனிமே நான் நீங்க சொல்றது கேட்க மாட்டேன். சாரி, நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். நான் போய் டாக்டர்கிட்ட பேச போறேன். ஏன்னா எனக்கு அம்மா வேணும். எனக்கு என் பழைய அம்மா வேணும். ஐ எம் வெரி சாரி மேடம். நான் நிச்சயமா அந்த டாக்டர் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். இல்ல, நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்லல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். பட் ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ். இல்ல, ஆக்சுவலா ரிக்வெஸ்ட்ல ஒரு கிளாரிஃபிகேஷன். சொல்லுங்க மேடம். இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒவ்வொரு பீரியட் பேஷண்ட் குணமாறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? இருக்கு. இல்ல, எங்க அம்மாவும் குணமா இருக்கலாம்ல? ஷாக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஓவர் சஸ்டெயின்டு பீரியட் தான் எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கு. அதனால் உங்கள் அம்மாவுக்கு குணமாகறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரிமோட். இல்லை, ரிமோட்டாக இருந்தாலும் சான்சஸ் இருக்கலாம்ல டாக்டர். எதுக்கும் ஒரு தடவை அம்மாவை செக் பண்ணி பார்ப்பீங்களா? இல்லை, மனசு கேட்க மாட்டேங்குது. நீங்கள் சொன்னால் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? யூ ப்ளீஸ் வெயிட். மேடம், உங்க அசம்ப்ஷன் ரொம்ப கரெக்ட். நான் செக்அப் பண்ணி பார்த்ததுல உங்க அம்மா முன்ன விட இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. தட்ஸ் வெரி குட். அப்படின்னா அம்மாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்ல டாக்டர்? கூட்டிட்டு போலாம். ஆனா நான் ஒரு சர்டிபிகேட் தரேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் உங்களுக்கே தெரியும். நாம அப்புறம் பேசுவோங்க. ஓகே, நான் அப்புறமா வரேன். தேங்க்யூ. என்ன அதிசயமா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என் பாதையிலே குறுக்கிட மாட்டீங்கன்னு நினைச்சேன். திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கீங்க. இந்த விளையாட்டு வேடிக்கையா இருக்குல்ல? நீ தோத்துட்டேன்றத ஒத்துக்கிட்டு ஓடுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். மாசி சொன்னாரேங்கிறதுக்காக ஏதோ போனா போட்டோன்னு கோர்ட்ல உங்க அம்மா விஷயத்துல கண்டுக்காம இருந்துட்டேன். நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு உங்க அம்மா பாவம் கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீ அதை செஞ்சிருந்தாலாவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். என் அம்மாவோட மனநிலை பாதிக்கப்பட்டதுக்கு காரணமே நீதான். ஆனாலும் அவங்களுக்கு சரியானதுக்கு அப்புறமும் உன்னை பழி வாங்கணுன்றதுக்காக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சு கூட நீ அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்ன பாரு. ரேகா, சொல்ல போனா நான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபேவர் தான் பண்ணியிருக்கேன். பைத்தியமா நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிஜமாவே அவங்கள பைத்தியமாக்கிட்டா இனிமேல் நடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது பாரு. இதை பாரு, நான் சொன்னேங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ப்ரொசீஜர் அவங்களே கொடுத்துருப்பாங்க. என்ன, நான் சொன்னேங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஏன் கோவப்படுற? நான் ஒன்றும் கோவப்படலையே, தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால எங்க அம்மாக்கு சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். என்ன, இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டை உன்னால ஹேண்டில் பண்ண முடியல இல்ல? யூ நோ வாட் கௌஷிக், இனிமே நீ விட்டறிகிற ஒவ்வொரு பந்தும் செவுத்துல அடிச்சு உன் முகத்திலே வந்து அடிக்க போகுது. You be careful.